இந்த தமிழ் வந்து ஷோ ஷோ சான்ஸ் இல்லை. இந்த ரிவியூவில் இந்த சஸ்பென்ஸ் நான் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். இங்கிருந்து வரம் பாருங்க. ஆன் பண்ண சுற்றில இருக்காங்க. எதுன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், இதில் எதுருன்னு சொல்கிறாங்க கன்னடாவில். ஸோ எதுருவில் வந்து வலிக்க வந்து மாட்டிக்கிட்டானே. காய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹம்பியில் இருக்கும். ஹம்பியில் வந்து படிக்கட்டுகளை பாருங்கள், இவ்வளோ பிரமாதமாக இருக்குது. விஜயநகர காலத்தில் வந்து அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோனோலித்திக் புல் அப்படின்றாங்க. அதாவது ஒரே கற்களால் கட்டப்பட்ட, அதாவது செதுக்கப்பட்ட, வெட்டப்பட்ட, இப்படி ஒன்று சொல்லலாம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு புல். ஷேப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாறையோட ஷேப்பே புல் மாதிரியே இருக்கும். அதில் லைட்டாக கர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தமிழ் வந்து இதை வந்து செதுக்கியிருக்காங்க, நல்லாவே தெரியும். இது நேச்சுரல்ன்றதை தாண்டி எத்தனை டன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு இங்கே பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா வால் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கு கையில் ஒரு கேமரா இருக்குது. சக்தி பார்த்தா கீழே வந்து நம்மள கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். இங்கே வந்து கிரியேட்டிவாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கு இடம். வேதாந்த் கடவுளே அஜித். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் தெரில எனக்கு, என்னமோ ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு அடுத்த பிளேஸ் போக தோண மாட்டேங்குது. ஒரு மாதிரி நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இல்லை ஒரு மாதிரி இந்த இடத்துலேருந்து மேலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்தும் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்ம இந்த மார்க்கெட்டை பார்க்குறோம், ஹம்பி பஜாரை பார்க்குறோம். மேலையும் இதை தாண்டி இந்த மேலையும் வந்து ஆன் பண்ணாம சுத்தில இருக்காங்க. ரெக்கார்ட் ஆன் பண்றான். சிட்டில எல்லாம் இருந்திருக்குமா, அதனாலயா இல்லைன்னா எந்த ரீசன்னாலும் தெரியல. வில்லேஜ்ல இருந்தாலும் கனெக்ட் இருக்கும், ஆனா இந்த அளவு கணக்கு இருக்குமான்னு தெரியல. ரொம்ப இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போக பெருசா தோண மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி அமைதியா உட்காரணும் ஒரு ஹவர் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, தாராளமாக உட்காரலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஓவரால் வியூ தான். இந்த ஓவரால் வியூ பார்த்தீங்க அப்படின்னா விருப்பாட்சா டெம்பிள் வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய பஜார், அதை கெடுக்காமல், அந்த பழைய ஸ்பேஸை கெடுக்காமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது கட்டுறது அந்த மாதிரிலாம் கெடுக்காமல் ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ்லாம் இந்த இடத்துல இந்த பார்த்தீங்கன்னா இந்த வித்து இந்த சைட்லலாம் தெரியுது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து கடைகள். கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷம், 500லேருந்து 600 வருஷ பழமையான காய்கறி மார்க்கெட்டு, வந்து அழகான பஜார்ஸ்லாம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த காலத்தில் எப்படி வந்து மார்க்கெட் எப்படி வந்து ஷாப்பிங் மால் வந்துருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம்ல, இது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஷாப்பிங் மால் தான். அதெல்லாம் வந்து தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா we will have a upstairs to somewhere else. The argument that was put forth by the சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இது மேலே ஏறக்கூடிய ஒரு அழகான படிக்கட்டுகளும் சூப்பராக தெரியுது, சரிங்களா. ஸோ அந்த படிக்கட்டுகளை வந்து பார்க்கும்போது என்ன எப்பேற்பட்ட இடமா இருக்குது, வெதரும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் உங்களால் கார் எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து பைக்லாம் பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பர் டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே அந்த காலத்திலலாம் உட்காந்து வியாபாரம் பண்ணி இருந்திருப்பாங்க. இல்லை யாராவது ஒரு வந்து மேக்கப்பாளர்கள் இல்லை வந்து காவலர்கள் என்ன இந்த இடத்த வந்து காப்பாற்றிருப்பாங்க. எவ்வளோ ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் அண்ட் ஹிஸ்டாரிக், போஸ்ட் ஹிஸ்டாரிக், எதெல்லாம் சொல்லணுமோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து இங்கே இருக்குது. ஸோ எந்த பக்கம் இறங்குறது, இப்படியே போயிடலாம். இங்கே பார்க் பண்ணிகிட்ருக்காரு கார்த்திகேயன்.
இஸ் டூயிங் சம் ஸ்டண்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி. கார்த்திகேயன், வாட் ஆர் யூ டூயிங்? பார்த்தீங்கன்னா அழகாக 2 steps to the paradise மாதிரி வந்து பச்சை பசேல். இந்த மான்சூன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து படிக்கட்டுகளில் பச்சை பசேல் இருக்குது. அந்த பக்கம் நம்ம வேதாந்த் வந்து வ்ளாக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் சக்தி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காரு. இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து அவருக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்காரு. நான் இங்கே வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம், பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்குது. நல்ல ஒரு கேட்வே டு த ஹெவன் மாதிரி. அது இங்கேருந்து பார்க்க வானம் மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. மேலே போய் பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பாசி பிடிச்சிருக்கு. பாசி பிடிச்சதுல என்னடா அழகுன்றீங்களா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். ஆனால் அந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய விஷயம் நல்லா அழகாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளேருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். காய்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு பிரமாதமாக தெரியும். விருப்பாக்ஷா டெம்பிளுடைய கோபுரம் நல்லா இங்கேருந்து தெரியுது. கீழே வந்து ஃபுல் பஜாருமே, நம்ம ஹம்பி பஜாருமே தெரியுது. ஏன்ஷியன்ட் பஜார். பீப்புள்ஸ் ஆர் டேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்காங்க. இந்த சின்ன சின்ன இடம்லாம் இருக்குல்ல, இந்த குட்டி 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 பேட்டர்ன்ஸ்லாம், அந்த மழை பெஞ்சு இந்த மான்சூன் டைமில் அழகாக இருக்குங்க. செம்ம பேட்டர்னாக இருக்குங்க. வாய்ப்பே இல்லை. ஏதோ வந்து பிளான் பண்ண ஒரு பூங்காவில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஏன்ஷியன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கற்களாக இருக்குது. ஆனால் அந்த மான்சூன் டைமில் அவ்வளோ பேட்டன்ட்டாக நல்லாயிருக்கு. என்ஜாயிங் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இன் ஹம்பி. அவ்வளோ அழகாக இருக்குங்க. வந்ததுக்கு ஒர்த்துங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த வியூக்காக பிரத்யேக்கிங் வியூ தான். அருமையாக இருக்குது. பீப்புள் ஆர் என்ஜாயிங். வரேன்டா, இரு, அந்த பக்கம் வந்துடுறேன்டா. பேச விடம்பா. பீப்புள்லாம் இங்கே வந்து ஜாம் பண்ணி பசங்களாம் வந்து வேற மாதிரி வந்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. இப்போ நான் அந்த வியூவை காட்டுறேன், சும்மா பாருங்க. திரும்ப எங்க பாருங்களா? பாருங்க, சான்ஸே இல்லைங்க. வியூ பார்த்துட்டீங்க எப்படி இருக்கு பாருங்க. வியூ இந்த மண்டபத்துல இருந்து இந்த வியூவை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. அப்படியே போகிறேன், சும்மா ஃபீல் த வியூவை ஃபீல் பண்ணுங்க. சான்ஸே இல்லை. இந்த இந்த ஃப்ரேமுக்குள்ளேருந்து வெளில போய் அந்த விருப்பாக்ஷா டெம்பிளோடைய அந்த வியூவை பார்க்குறது சான்ஸே இல்லை. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு குட்டியாக அழகாக இருக்குது. ஸோ அந்த கோயில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய வியூஸ் எல்லாம் பாருங்கள். ஒரு குட்டி ட்ரெக் பண்ணி மேலே ஏறி வந்து தான் நீங்கள் இந்த ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்க வேண்டியது வரும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். மேலே ஏறி அங்கே பாருங்கள், தெரியுதா? ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கல் 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 குண்டு 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 குண்டு. அதுவும் ஒரு உருண்டை கல் மாதிரி, ஒரு மாதிரி இட்ஸ் நாட் அ ஃபுல்லி ராக், ஒரு முழுன்னு இருக்க கல் மாதிரி இருக்கக்கூடிய பளிங்கு மாதிரி இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லுகளில் இந்த மாதிரியான மோனோமெண்ட்ஸ்லாம் நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லுக்கிங் வெரி 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 ஸ்டன்னிங் வியூஸ். செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை. யுனெஸ்கோ பாதுகாக்கிறதுல எந்த விதமான தவறுகளுமே இல்லை. சூப்பரான வியூஸ். யார் எடுத்தாலுமே ஃபோட்டோ அருமையாக வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரெக்கிங் இங்கே பார்த்தீங்களா, இந்த முள் பாருங்க. சான்ஸே இல்லைங்க. இது இயற்கை யாரனா முள் பாருங்க எப்படி இருக்கு. ஹாய். இடம் அருமையாக இருக்குங்க. நல்லா வந்து எப்படி சொல்கிறதுனா, இதோ ஒரு அட்வென்ச்சரஸ் பார்க்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உண்மையாக சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, திடீர்னு கொஞ்சம் அப்படி வளையுது, லெஃப்ட் திரும்புது, ரைட் இறங்குது. அங்கே வந்து குட்டி குட்டியான ஒரு மோனமெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஸோ ஐயோ
சான்ஸ் இல்லை. இந்த ரிவ்யூவில் இந்த சஸ்பென்ஸ் நான் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். இங்கேருந்து வரோம் பாருங்கள், இப்போ வந்தோம்ல அதே வியூவை போட்டு வரோம். இப்போ பார்க்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள். இப்படி இருக்கா, இப்படி வந்தோமா, அப்படியே இப்படி வரேன். நம்ம பசங்க